ராகுவையும் சுக்கிரனையும் இந்த குரு தான் கண்ட்ரோல் பண்ணும். இதில் மறைமுக சூட்சம் என்ன அப்படின்னா, இந்த கேதுவை வந்து ஸ்ட்ராங் ஆக்கினா குருவும் ஸ்ட்ராங் ஆகும், சனியும் ஸ்ட்ராங் ஆகும். குருவை ஸ்ட்ராங் ஆக்கினா ராகுவும் ஸ்ட்ராங் ஆகும், சுக்கிரனும் ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி கேது வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா குருவும் பாதிக்கப்படும், சனியும் பாதிக்கப்படும், வருமானம் பாதிக்கப்படும், அதே மாதிரி தொழில் பாதிக்கப்படும், குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. குரு பாதிக்கப்பட்டால் ராகுவும் பாதிக்கப்படும், சுக்கிரனும் பாதிக்கப்படும், அதாவது மனைவி பாதிக்கப்படும், பொருளாதார ரீதியாகவும் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ இப்போ எல்லா ஜாதகரும் என்ன சொல்கிறாங்க, கரணம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணணும், திதியை வந்து ஆக்டிவேட் பண்ணணும், யோகம், கிழமை, நட்சத்திரம், அப்புறம் யோகி, அவயோகி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, 9 கிரகத்துக்கும் தனி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம், ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. நடைமுறைக்கு இது ஒத்து வராது. நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு கிரகத்தை இயக்கினா 3 அல்லது 4 கிரகம் இயங்கணும். இப்போ இங்கே கேது இயக்கினா குருவை இயக்கின மாதிரி, சனியை இயக்கின மாதிரி. கேது சொல்கிறது தான் குருவும் சனியும் கேட்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, கேதுவை மட்டும் ஆக்டிவேட்